என்னடா நாங்க வரும்போது ஒரு ஃபியர் ஆகுதா? கொஞ்சம் ஆகுதுல. அந்த ஃபியர் எப்பவுமே மனசுல இருக்கணும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணா பாரு டென்ஷன். இப்போ நீ வந்து இந்த ட்ரம்ல உட்காந்துட்டு உருண்டணும் நடுவுல. அது உள்ளதானே போடுறாமா கப்பாவன? ஐகோ ஆய்கோவா? ஓ குரலி வித்தையா? இது வந்து இதுல யாரு இது பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஆக்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா இந்த பாட்டுல? தல அஜித் சார். தல அஜித் சார் மாதிரி உன்னால டைலாக் டெலிவரி பண்ண முடியுதா அப்படின்றத நாங்க செக் பண்ணணும். இந்த படத்திலேயே ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, அதை நான் இப்ப ப்ளே பண்ணி காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீ அதை எங்க கிட்ட அப்படியே சொல்லி காட்டணும். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. எங்களுக்கு இருக்கணும் நீ சொல்றதுல. ரெடி, ரோலிங் அண்ட் ஆக்ஷன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்க கூடாது. தாளார மாதிரி பேசணும், மம்முட்டி மாதிரி பேசணும். அதுதான் நானும் சொல்ல வரேன். மம்முட்டி சார் மாதிரி பேச தம்பி. அதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டிட்டு போறீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க. அஜித் சார் அப்படி திரும்பி 2 ஸ்டெப் நடந்து வந்து பேச, அப்பதான் ஒரு பவர் வரும். சிரிக்காம கோவமா அவன் சிரிச்ச மூஞ்சி மட்டும் பார்த்தனா வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் ரெடி. வைடா கோவம் வைடா மூஞ்ச. ஏய் அவன் மூஞ்சி பாறா காமெடி பீஸ் மாரே. இப்படி ஆடுது. போடா அவுட் போ. மூஞ்ச கோவம், மூக்கு முதல்ல கோவமா வைடா. எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? ஒரு நிமிஷம் அக்கா. ஏய் போடா அந்த சைடு அக்கா. இந்தாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஜூஸ் குடிங்க நீ போடா. மியூசிக் ஆக்ஷன். நான் தோத்துட்டியா? போ. ஆக்டிங் ஸ்கில் எனக்கு இல்ல. ஆக்டிங் ஸ்கில் இல்ல. அட கடவுளே லாஸ்ட் 20 GB வேஸ்ட் பண்ணிருக்கது வரைக்கும். எட்டு ஒரே ஓதலனா. ரெடி. டேக் 420. உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, மொழி இருக்கு. லிவர் ஃப்ரை இருக்கா? பத்து பொண்ணுங்களோட போட்டோ எடுத்து அதை டிபியா வைக்க தெரியுது. ஒரு 10 வார்த்தை கண்டினியூஸா உனக்கு பேச தெரியல. என்ன மாதிரி போட்டோ எடுத்தா? அதுவும் தரையில இப்படி படுத்துட்டு ரோட்ல லாரி வந்து எரிச்சல் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் பண்ணுவியா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் வேணாம் வேண்டாம், எனக்கு உயிர் இருக்காது இப்போ. ஆமா. அஜித் சார் எனக்கு தெரியும் நீங்க விடாம சூப்பர். எப்போ ஆரம்பிப்பாங்க சீசன் 9 சார் கேட்டார். நான் வந்து சார் இருக்கும் சார் பாருங்க சார் ஒரு பையன் இருக்கான் நல்லா பண்ணுவான்னு சொன்னேன். இப்படி பண்ணிட்டேன். ஓகே இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சார் சாரி சார், தப்பு நினைச்சுக்காதீங்க. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு சாரி. எல்லாருக்கும் சாரி. சாரி யுவர் ஆனர். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நானே இந்த ஷோ விட்டு அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? இந்த ஷோ விட்டு போறேன். சொல்லிட்டீல போ. கூப்பிடுறா பொறுக்கி பிரபுவா. ஏய் பொறுக்கி பிரபு வாடா டக்குனு வந்து பாறா. போ போ போ. எல்லாம் நம்ம சொன்னா போடா. ஏய் இந்த பையன் போறால நீ வந்து பாடு வா. போ. உனக்கு என்ன பண்ணி பண்ணாதா வா. கம் ஹியர் மிஸ். சூப்பரா பண்ணுவா சார். சார் நல்லா பையன் சார் அவன். நல்லா பண்ணிட்டோம். ஆமா சூப்பர். மெயின் ஆடிஷன் 4 பேர் தொண்டை கஷ்டம். அப்படியே ஆமா போய்டாங்க அப்படியே. ரெடி. ரோலிங் ஆக்ஷன். உடம்புல உயிர் இருக்கும், உயிர் இருக்கும். மாவனே வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஜி நீங்க கொடுத்த பில்டப்புக்கு இது செட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஜி. பேர் தான் பொறுக்கி பிரபு, ஆனா பச்சை குழந்தை சார் அவன். வாயில விரல வச்சா கூட கடிக்க மாட்டான். அவ்வளவு நல்ல பையன். விளையாட்டுக்கார பயவானே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டைம் டிராவல்ல இப்போ நீ எங்க போக போறன்னு மட்டும் எனக்கு நான் கெஸ் பண்றேன். உனக்கு என்ன நடந்துருக்கு? எங்க ஊர் என் மனைவி ஊருக்கு. எவ்வளவு தூரம் அது? அங்க இருந்து ஒரு சுமார் 10 கிலோமீட்டர். சைடுல இருந்து கியூட்டா இருக்காரு இவரு. கியூட்டா இருக்காரா? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. என்ன கூட்டா இருக்கு சொல்லிட்டாங்க. ஸ்கியூட்டா இருக்கா? ஸ்கியூட்டா இருக்காமா நீ பண்ணது? அம்மா நீ பண்ணது ஸ்கியூட்டா இருக்கா? கியூட்டா இருக்குன்னு சொன்னேன். என்ன இது? தம்பி உனக்கு இந்த கொசு கடி குளிர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல திண்ணையில படுக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம எதுவும் சாடாது. சரிம்மா அங்க இருந்து உன் பொண்டாட்டி ஊருக்கு போற. அங்க என்ன ஆகுது? அப்ப என் மனைவியை எனக்கு பெண் பார்த்துட்டாங்க. அப்ப எங்க அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க. சரி பொண்ணு பாக்குறதுக்கு போயிட்டு வந்த பொண்ணை பார்த்தாச்சு. அப்படி வச்சுன்னு பேசுற. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. போட்டு கொடுத்தாங்களா? சீரியஸா சொல்றேன். வந்தாங்க காப்பி கொடுத்தாங்க, வடை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். பொண்ணை பார்க்கல. போன உடனே ஏன்டா தின்றீங்க? பொண்ணை காமிங்க நாங்க பார்க்கணும்னு கேளுங்க. பொண்ணை பார்க்கறது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு.
அதுக்கு தனியா கூட்டி போனா பரவாயில்ல. அம்மா இருக்காங்க, டாடி இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு நம்ம எப்படி போய் படாருன்னு பொண்ணை பாக்குறது? அந்த பொண்ணும் வந்து ஒரு அச்சமடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த பொண்ணு வந்து குனிஞ்சபடியே டீயை கொடுத்துட்டு போயிடுச்சு. மச்சினிச்சின்லாம் இருந்ததா? இல்ல இல்ல. பொண்ணை ஒழுங்கா பார்க்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில அடுத்த நாள் போன் அடிச்சு எங்க அத்தாச்சி பேசினாங்க. என்னப்பா என் தங்கச்சியை பாத்தீங்களா? எங்கெங்க ஒழுங்கா கூட பார்க்கலங்க. ஆமா, ஏன் நீங்க பார்க்கல? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, வச்சுக்கிட்டா இப்படி உங்க தங்கச்சியை பார்க்க முடியும். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒழுங்காவே பார்க்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் பிடிச்சிருக்கா பார்த்தா தானங்க சொல்ல முடியும். நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்னோன்னா அடுத்த நாள் என்ன பண்றேன், வேற வீட்டுக்கு போயிட்டியா? சும்மா சேஞ்சுக்கு. சரி சரி வாங்க வாங்க, நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஒழுங்காவே பார்க்கல. அடுத்த நாள் பைக் எடுத்துட்டு எங்க அத்தாச்சிக்கு போன் அடிச்சேன். அத்தாச்சி இந்த மாதிரி நான் போறேன். என் ஒய்ஃப் ஊரு நம்புதாலை அப்படிங்கிற ஒரு ஊர். உன்னை நம்பி பொண்ணு கொடுத்துருக்காங்களா? நம்புதாலை தான். நக்கல்யா அவனுக்கு. அந்த ஊருக்கு போறேன் பைக்ல. போய்கிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல அந்த புள்ள அண்ணனோட வந்துகிட்டு இருக்கு பைக்ல ஆப்போசிட்ல. போன் அடிச்சு எங்க அத்தாச்சி போன் அடிச்சேன். அத்தாச்சி என்ன உங்க தங்கச்சி ஏப்பா அவர் கோயம்புத்தூர் கிளம்பிட்டாப்பா, வேலைக்கு போறாப்பா, மாப்பிள பாக்குறக்கா வர சொல்லிங்க ஊருக்கு கிளம்பிட்டா. ஐயோ இப்ப நான் ஒழுங்கா பாக்கலையேங்க, ஏதாவது என்னங்க பண்றது, நான் பார்க்கவே இல்லைங்க. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் வேணா போன் அடிச்சு சொல்றேன் அவள்கிட்ட, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த பையன் என்ன பாத்துட்டான். இதெல்லாம் நடு ரோட்லயே நடக்குது. இல்ல அவங்க போகல பைக்ல சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின் என்கிட்ட சொன்னாங்க. சீன் இப்படிமா அப்படி ரெண்டு பேரும் இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. டாப் ஷாட்ல இருக்கு ட்ரோன் வச்சு எடுத்துக்கறாங்க. நீ வா. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. அப்ப எங்க அத்தாச்சி சொல்லிட்டானா. எங்க அத்தாச்சி சொன்ன உடனே எங்க அத்தாச்சி சொன்னாங்க, சரி நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்க இருப்பா, நீங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. யார் வண்டி? ஏன் வண்டி பஞ்சர் ஆயிருச்சு? இல்ல அவங்க வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. இல்ல உண்மை சாரி, நான் ஒரு பதஷ்டத்துல மாத்தி சொல்லிட்டேன். அவங்க வண்டி பஞ்சர் வண்டியை மறுபடியும் திருப்பி போகும்போது வண்டியை திருப்பி போகும்போது பார்த்தா அந்த புள்ள நடந்துட்டு போகுது. இந்த பையன் வண்டியை ஓட்டிட்டு போறான். ஐயோ நம்மளால இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு போன் அடிச்சேன். என்ன பஸ் ஸ்டாண்ட்ல போயிடுங்க வருவா, அதுக்கப்புறம் என்ன நீங்க ஏத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பாட போற பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லன்னு நீங்க சொல்லுங்க. அப்படியா? ஆமா, பாடி முடிச்சோன்னே. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி, இப்போ இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அக்கா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, வண்டி இருக்கு, வண்டியில டபுள்ஸ் ஏற வரல, பஸ் ரோடு பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் அந்த பாட்டுல வரலன்னு வையேன். அவ்வளவுதான் ப்ராப்ளம். இதெல்லாம் நேத்து நிறைய ஓட்டு வாங்கி சந்தோஷமா போய் சேஃப் ஜோன்ல உட்காந்தீங்க. தெரிஞ்சு உங்க ஸ்கூலு பக்கத்து ஸ்கூல் எல்லாம் ஓட்டு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? போன வாரம் வந்து நான் டேஞ்சர் ஜோன்ல இருந்தப்ப பக்கத்துல வீட்டுல ஒரு பொண்ணு கூப்பிட்டு எனக்கு நீ ஓட் பண்ணிடின்னு சொன்னேன். சரி, அவ என்ன சொன்னா வந்து எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, நான் எப்படி உங்களுக்கு ஓட் பண்றது அப்படின்னு கேட்டா. கையாவது தட்டுங்களேன்டா. இன்னொரு பொண்ணு வந்து கேட்டா ஓட்டு பண்றது உனக்கு தெரியாதா, நான் சொல்றேன் பாரு கரெக்டா அப்படின்னு என்ன செஞ்சா கிட்னி ஆஃப் ஸ்டார்ல போயிருந்தான். கிட்னி ஆஃப் ஸ்டாரா? நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொருத்தி வந்தா அதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி ஓட் பண்றது. சரி சொல்லுங்க சொன்னா அவ சொன்னா டிஸ்னி ஹார்ட் ஆப் ஸ்டார்ல போயிட்டு மிஸ்ஸோட முகம் இருக்கும், அதுல உனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அந்த அளவு 10 குத்து அப்படி சொன்னா. 2 ஊம குத்து விரட்டி விட்டுருக்கேன். சரி 10 தடவை போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொன்னா. எத்தனை பேர் இப்படி போட்டீங்கன்னு கேட்டேன். அவ சொன்னா எங்க தெருவிலே அப்படிதான் போட்டோம்னு சொன்னா. சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் கேட்டேன் கீழே டன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை போட்டீங்களான்னு கேட்டேன். அதை தொடவே இல்லையா மாக்காப்பா சார். டன் தொடாமலே நிறைய ஓட்டு எனக்கு செல்லாத வாக்கா போயிடுச்சு. ஓ சாட். ஓகே, அப்படி இருந்துமே நீங்க வந்து 2வது ஹையஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்கீங்க.